எனக்கு எங்கள் தாப்பனோ தாயோ அவங்க ரத்த சம்மந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யணும். உமக்கு பயந்து நான் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி என் கடமை நான் செய்யணுமே தவிர, எனக்கு வேண்டியது ஏசப்பாவுடைய டிஎன்ஏன்ற உணர்வுக்குள்ளே வாங்க. ஏனென்றால் இந்த ஜோஷியா ராஜா எவ்விதமாக தன்னை காப்பாற்றினார். இன்னைக்கு அவரை குறித்து அவரை போல ஒரு ராஜா இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்கன்னா, அப்போ கர்த்தர் எவ்வளோ பிரியப்பட்டிருப்பாருன்னு பாருங்க அவர் செய்த காரியம். வாசிக்குமா? அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் ஆகிகாமும் அக்போரும் சாப்பானும் ஆசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். இந்த ஸ்திரீ ஹுல்தா. இந்த ஹுல்தா பற்றி வேற எங்கேயும் காணப்படல. 2 இடத்துல தான் காணப்படும். ஒன்று 2 ராஜாக்களில் காணப்படுகிறது. அடுத்தது 2 ராஜாக்கள் 22, மறுபடியும் 1 நாளாகவும் 34வது அதிகாரத்தில் காணப்படும். இந்த இடத்துல 4 வசனம் தாங்க காணப்படுகிறது. ஆனால் அவங்க செய்த காரியம் தேசத்தின் மேல் க்ஷேமத்தை ஏற்படுத்துது. இந்த ஸ்திரீ ஆகிய ஹுல்தா, அவர்களை பற்றி சொல்லப்படுற காரியம் என்னன்னா, தீர்க்கதரிசியாகிய ஹுல்தா தேவனுடைய ரகசியத்தை அறிந்த ஒரு ஸ்திரீ. இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் தேவனுடைய ரகசியத்தை கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறாரா? அப்போ நம்ம குடும்பம் காக்கப்படும். இதனால நம்ம சமுதாயமே காக்கப்படும், நம் தேசம் காக்கப்படும். நாம் ஒவ்வொரு ஸ்திரீகளும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள காணப்படணும். அதுக்காக தான் இந்த போர்ஷன் நான் எடுக்கிறேன். அந்த அம்மா ஏதோ ஒரு மூலையில் இருந்தாங்க. அவங்க புருஷன் ஒரு வார்ட்ரோபுக்கு இன்சார்ஜ், அதாவது துணி, தேவாலயத்தின் துணி உடைய இன்சார்ஜாக இருந்திருக்காங்க. அவ்வளோதான். ஆனால் அவர்கள் உண்மையாக இருந்திருக்காங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையாய் காணப்பட்டதுனால கர்த்தர் ராஜாவாகிய ஜோஷியா இடத்துல பேசி, போய் கேளுங்க, தேவன் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும். இந்த சுருள் காணப்பட்டிருக்கு, த புக் ஆஃப் லா. இது நம்ம முன்னோர்கள் இதை கடைப்பிடிக்கல. இதனால நம் தேசம் அழிவுக்கு நேராக போயின்ட்டுருக்கு. செட் ரைட் பண்ணணும். அந்த இடத்துல தீர்க்கதரிசியாக ஹுல்தா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். வாசிங்கம்மா. 15வது வசனம். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்களண்டையிலே சேர்த்து கொள்வேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய்.
நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். கர்த்தருடைய வார்த்தை வெளிரங்கமாய் வந்தது. சிந்திக்க வேண்டிய காரியம். உங்க கையினால தேவனை துக்கப்படுத்தினீங்க. உங்கள் கையின் கிரியைகள் எனக்கு பிரியம் இல்லை. அப்படி என்ன கையின் கிரியைகள் அவர்கள் செய்தார்கள்? அந்நிய தேவர்கள், அந்நிய தேவதைகள், கல்லையும் மண்ணையும், அபாமினேஷன், கர்த்தர் அருவருக்கிற காரியம், புறஜாதிகளோட கலந்து கும்மாளாடிக்கிறது. இப்படி சொன்னாதான் புரியும் நினைக்கிறேன். தேவனுடைய வழியில நடக்காம, தேவனுக்கு பிரியமா ஜீவிக்காம, உலகத்தாரோட சேர்ந்து அவங்க வழியில போறது, இது எவ்விதத்துல சரின்னு சொல்லலாம். இப்போ கர்த்தர் நம்மளை பிரிச்சு கொண்டு வந்துட்டா மறுபடியும் ஏன் கார்பேஜ்குள்ள போகணும்? இதுதான் தேவ ஜனமாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். இன்றைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கும் இதான் நடக்கு. ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, கர்த்தருடைய வழியில வரேன்றாங்க, எல்லாம் பண்றேன்றாங்க, மறுபடியும் அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்ட், தங்க பழைய வாழ்க்கையிலே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டது. இதே போஷனை 2 நாளாகமத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். இது வெறும் நான் தீர்க்கதரிசியாகிய ஹுல்தா சொன்னது மட்டும்தான் சொல்றேன். இதுக்கு அப்புறமா அந்த ராஜா அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறார் பாருங்க. அதுக்கு என்ன மாதிரி வாட் வாசிங்கம்மா. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலில் உள்ள யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாத போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். மறுபடியும் என்ன சொல்றார்ல, நம்ம தகப்பன் நம்ம மூதாதைகள் செய்த தவறு நிமித்தம் கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்திருக்கு. அந்த தெளிவுக்குள்ள இந்த ராஜா வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளும் அதை யோசிக்கணும். நம்மளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குறைகள், வேதனைகள், எல்லா காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் யாரால? நம்ம முற்பிதாக்கள் அவர்கள் செய்த தவறுதல். இன்னைக்கு கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தின் நிமித்தம் இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம். காப்பாற்றப்பட்ட நம்ம மறுபடியும் அவர்கள் செய்த வழியில போனோம்னா ரெட்டிப்பான நரகத்தின் மக்களாக தான் நம்ம மாறுமையுமே தவிர நமக்கு விடுதலை கிடையாது.